ராமாஸ்ரயாபாத்திரம் ஞானவைராக்யபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்ததேசிகம். லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுனமध्यமாம் அஸ்மதாச்சாரியபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். யோ நித்யமच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये. मातापिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम्. आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामम् श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना. भूतं सरश्च महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिदारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम्. कलयामि कलिध्वंसं कविं लोकदिवाकरं यस्य गोभिप्रकाशाभिराविद्यं निहतं तमः. வாழி பரகாலன் வாழி கலிகண்டே வாழி குறையலூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வலியால் மந்திரம் கொள் மங்கையர்கோன் தூயோன் சுடர்மானவேன். நெஞ்சு கருள்கடி தீபம் அடங்கா நெடும் பிறவி நஞ்சுக்கு நல்லவமுதம் தமிழ் நன்னூல் துறைகள் அஞ்சு கிழக்கியம் ஆரணசாரம் பரசமய பஞ்சு கணலின் பொறி பரகாலன் பனுவல்களே. எங்கள் கதியே ராமானுஜமுனியே தங்கை கடுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் மங்கையர்கோ நீந்த மறையாயிரமனைத்தும் தங்குமனம் நீ எனக்குத்தா. அறிவு தரும் பெரிய திருமொழி தப்பா மல்லாயிரத்தோடு 84 பாட்டும் குறியதொரு தாண்டகம் 4 5 6 குலா நெடுந்தாண்டகம் எழுபூற்றிருக்கை ஒன்றும் சிறிய மடற்பாட்டு 38 சீர் பெரிய மடலதனில் பாட்டு 78. இறையவனே கார்த்திகையில் கார்த்திகை நாள் எழில் குறையல் வருகலியாய் இறங்கு நீயே. உள்ளூரும் கல்வா நீ போகேல் என்பன் என்றாலும் இது தமக்கோர் புலவிதானே. பரகால நாயகியானவர் அழகா சொல்லுகிறார், கல்லூரும் பைந்துழாய் மாலையானை நான் கனவிடத்தில் காண்பன், கனவிடத்தில் யான் காண்பன். இப்பொழுது எம்பெருமான் வந்து என் முன்னே நின்று சில நயங்கள் செய்து போனதும் ஒரு கனவு போல இருக்கிறது. இதே போல கனவு போல இருக்கக்கூடிய மற்றொரு சந்தர்ப்பத்திலே நான் அவனை பார்ப்பேன். ஆனால் அந்த சமயத்திலே நான் அவனை பார்த்து சொல்வேன், நீ போகக்கூடாது, உள்ளூரும் கல்வா நீ போகேன், நீ என்னை விட்டு போகக்கூடாது என்பதாக சொல்வேன். என்றாலும் இது நமக்கோர் புலவிதானே. இதெல்லாம் நமக்கு மேலும் மேலும் ஆற்றாமையை கொடுப்பது தானே. அவனுடைய பிரிவு என்பது நமக்கு வரக்கூடியது. இது சொல்லுவதும் கஷ்டம், சொல்லாமல் இருப்பதும் கஷ்டம். சொல்லுவது ஏன் கஷ்டம் என்றால் பாரதந்திரியத்திலே இருக்கிறபடினால எம்பெருமான் எப்பொழுது அனுகிரகம் செய்கிறானோ அப்பொழுது அதை ஏற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர நிர்பந்தப்படுத்தக்கூடாது அவனை என்கிறபடினால். சொல்லாம இருப்பது ஏன் கஷ்டம் அப்படின்னா அவனை விட்டு பிரிந்து இருத்தல் அப்படிங்கிறது மிகுந்த துக்கத்தை கொடுப்பதாக இருக்கிறபடினாலே. அதனால எந்த விதத்திலே பார்த்தாலும் இது கஷ்டமா தானே இருக்கு. அதனாலே இது நமக்கு ஓர் உறவிதானே. ஏதோ எதுவானாலும் நம்ம கஷ்டப்படணும்னு இருக்கு போல இருக்கு. நம்முடைய ஜென்மம் கஷ்டப்படுவதற்கெனே இருக்கு போல இருக்கு. பெண்களாய் பிறந்தவர்களுக்கே கஷ்டம் இருக்கும்னு நம்மாழ்வார் சொல்றார். அந்த மாதிரி ரீதியில எங்களுக்கு இந்த கஷ்டம் இருக்கும் போல இருக்கு என்பதாக நாயகி சொன்னார். அப்பொழுது தோழியானவர் கேட்கிறார், நாயகி நீ ஏன் இப்படி கேட்கிறாய்? இது நமக்கோர் புலவிதானே என்று ஏன் சொல்லுகிறாய்? உள்ளூரும் கல்வா நீ போகேல் என்பன் என்று சொன்ன ரீதியிலே அவனை போக வேண்டாம் என்று நிர்பந்தப்படுத்தி சொல்ல வேண்டும். நிர்பந்தப்படுத்தி இப்படி சொல்ல முடியும்? அவன்தானே நாயகன். அப்ப அவனுடைய நிலைமை எல்லாம் யோசித்து பார்த்த நிலையிலே அப்பொழுது ஏதோ ஒரு முக்கியமான ரட்சணார்த்தமாக போகிறான் அப்படின்னு இருக்கவும்
புல்லூரும் என்று சொன்ன ரீதியிலே கருத்மான் அவனை ஏல பண்ணி கொண்டு போவதற்கு வந்திருக்கிறான் என்பதை நினைத்து பார்க்கும் பொழுதும் நான் பேசாமல் தானே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோன்றுகிறது. அப்படின்னா நீ நிர்பந்தப்படுத்தி சொல்ல வேண்டாம், ஆனால் நீ உன்னுடைய கண் பார்வையினாலோ இல்ல வாய் வார்த்தையினாலோ ஏதோ ஒரு விதத்திலே அவனை கட்டி போட்டு விடலாம். அவன் உன்னை விட்டு போக முடியாதபடி நீ பண்ணி விடலாம். கருத்மான் வரட்டுமே, கருத்மான் வந்தா என்ன, அந்த கருத்மானையும் பார்த்து நீ சொல்லலாம், நீ எம்பெருமானை கூட்டிக் கொண்டு போகாதே அப்படின்னு சொல்லலாமே. அது எப்படி அவ்வளவு பெரியவரை சொல்ல முடியும் அப்படின்னா, நீ நாயகியானபடியினாலே நீ சொல்ல முடியும், மற்ற பேரானா சொல்ல முடியாது. கருத்மான் அவனுக்கு தலைவனாக எம்பெருமான் இருக்கான், நீ நாயகியாக இருக்கிறபடியினாலே எப்படியானால் காந்தஸ்தே புருஷோத்தமஹா பனிபதி ஷையா ஆசனம் வாகனம் வேதாத்மா விஹகேஸ்வரஹா அப்படின்னு வரும். தாயாருடைய பெருமையை சொல்லச்ச வேதாத்மா வேகேஸ்வரஹா அப்படிங்கிறவர் ஆசனமாயும் வாகனமாயும் இருக்காராம். பெருமாளுக்கு தானே அவர் வாகனம் அப்படின்னு நினைக்க வேண்டாம், உங்க ரெண்டு பேருக்கும் சேர்த்து அவரை சேஷபாவம் சேஷவருத்தி பண்ணிட்டு இருக்கார். காந்தஸ்தே புருஷோத்தமாக, அப்புறம் பனிபதிஹி ஷையா, ஆதிசேஷனாகட்டும் கருத்வான் ஆகட்டும் எல்லாரும் திவ்ய தம்பதிகளுக்கு சேவை பண்ணுவார்கள் தானே. அரே அந்த மாதிரி ரீதியிலே நீ பகவானையும் நீ போகேல் அப்படின்னு சொல்லலாம், தாராளமாக போக வேண்டாம் என்பதாக சொல்ல முடியும். சொல்லாட்டா கூட உன்னுடைய பிரேமத்தினாலே அவனை கட்டி போக முடியும், உன்னை மீறி அவனாலே போக முடியாதபடி பண்ண முடியும். அதே போல கருத்மானையும் பார்த்து நீ சொல்லலாம், இல்ல அவனுக்கும் கஞ்சாடை காட்டலாம், கருத்மானுக்கும், அவனும் புரிந்து கொள்வார். எப்படியானால் விஸ்வக்சேனர் இருக்காரு இல்லையோ, அவர் பகவானுடைய பாவத்தை புரிந்து கொண்டு எல்லாம் செய்வாராம். விஸ்வக்சேனர ததானுஜானந்தம் உதார வீக்ஷணைகின்னு பகவான் வீக்ஷணம் பண்ற, கண்ணாலே எல்லாத்தையும் சொல்ற. பிரியேன சேனா பதினான்யவேதிதத் ததானுஜானந்தம் உதார வீக்ஷணைஹி. பிரியேன சேனாபதினா, பகவானுக்கு மிகவும் பிரியமானவர் சேனாபதி விஸ்வக்சேனர். அவர் சில விஷயங்கள்லாம் நிவேதனம் பண்ணணும்னு வராராம். ஏன்னா லோகத்தை எல்லாம் அவர் கீழ் வச்சுட்டு இருக்க, நான் இது பண்ணேன் இது பண்ண போகிறேன் அப்படிலாம் நிவேதனம் பண்ணணும்னு வரார். ததா அனுஜானந்தம் அப்படியே சரின்னுட்ட பெருமாள். ஏன்னா அவர் எது பண்ணாலும் பெருமாளுடைய பாவம் அறிஞ்சுதான் பண்ணுவார், வேற பண்ண மாட்டார். அதனால அவர்கிட்டதான் இந்த விஸ்வமேதத் வியவஸ்திதம் அப்படிங்கிற உலகம் மொத்தமும் அவர் கீழே இருக்கான், விஸ்வக்சேனருடைய பெரும்பு கீழே இருக்கான். அப்படி கொடுத்து வச்சிருக்க பெருமாள் அவர்கிட்ட. அப்போ பிரியேன சேனா பதினா நிவேதிதத் ததானுஜானந்தம் உதார வீக்ஷணைஹி, பகவானுடைய கடாட்சத்திலேயே எல்லாத்தையும் புரிந்து கொள்வார். அந்த மாதிரி கருத்மான் தான் ஆட்டும், பெருமாளுடைய கடாட்சம் உன்னுடைய கடாட்சம் இதை பார்த்தாலே எல்லாத்தையும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆயத்து. அதனாலே இது நமக்கோர் புலவிதானே என்றால் நீ கஷ்டப்பட வேண்டாம், நீ தைரியமாக எடுத்து சொல்லலாம். எடுத்து சொல்லி எம்பெருமானுடன் நீ சேர்ந்து இருக்கலாமே என்று ஒரு கேள்வி வந்தால் அதுக்கு பதிலாக இந்த பாசுரம். அப்படியெல்லாம் இருக்க முடியாது தோழி. இரு கையில் சங்கிவனில்லா எல்லே பாவம் இளங்கொழி நீர் பெரும்பவ்வம் மண்டியுண்ட பெருவையற்ற கருமுகினே ஒப்பர் வண்ணம் பெருந்தவத்தர் அருந்தவத்து முனிவர் சூழ ஒரு கையில் சங்கு ஒரு கை மற்றாழியேந்தி உலகுண்ட பெருவாயர் இங்கே வந்து என் புருகையற்கண்ணீர் அரும்ப புலவி தந்து புனலரங்கம் ஊரென்று போயினாரே. ஆனாலும் எம்பெருமான் வந்தாலும் வந்தபோது அவர் என்ன பண்றாருன்னா கடைசியில புனல் அரங்கம் ஊரென்று போயினாரேன்னு போகக்கூடிய நிலை. ஏன் கருத்மானிடம் சொல்ல வேண்டாமா, பெருமாளிடம் சொல்ல வேண்டாமா, கருத்மானிடம் சொல்ல வேண்டாமா அப்படின்னா இவர்கள் மொத்த பேரும் கோஷ்டியாக வந்திருக்கிறார்கள். கருத்மான் மாத்திரம் வந்தா பரவாயில்ல, பெருந்தவத்தர் அருந்தவத்து முனிவர் சூழ, பெருந்தவத்தவர்கள் யார் இருக்கிறார்களோ, அருந்தவத்த முனிவர்கள் யாரெல்லாம் இருக்கிறார்களோ, சீவைகுண்டத்தில் இருக்கக்கூடிய நித்திய சூரிகள்,
அதுல எத்தனை எத்தனை விதமான நெத்திய சூரியன் இருக்காளோ எல்லாரும் எம்பெருமானுக்காக காத்து கொண்டிருக்கிறார். பெருமாள் நீங்க வந்தான்னா அவளும் கூட வரா. அவர்கள் மெதுவாக பெருமாளிடம் விஜாபனம் பண்றா. அந்த சமயத்துல நாம் இந்த கோஷ்டிக்கு நடுவுல பெருமாள் இருக்கும் பொழுது நான் என்ன சொல்ல முடியும்? அதிகமான வார்த்தையே இருக்க முடியாதே. அப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்கிறது. அப்ப கடைசியில என்ன ஆகும் உனக்கு அப்படின்னா, இரு கையில் சங்கிவை நில்லா எல்லே பாவம். என்ன பாவம் தோழி? இரண்டு கையிலும் இருக்கக்கூடிய வளையல்கள் நில்லாமல், கையிலே நிற்காமல் கழன்று வீழ்ந்து விட்டன. ஏன்னா எம்பெருமானை பிரிந்த துயரம் அப்படிங்கிறது அதிகமாக உடம்பு இழைத்து போய் வளை கையன் இல்லாமல் போய்விட்டது. ஏன் அப்படி? அவன் ஏன் பிரிந்தான் அப்படின்னா, இளங்கொழி நேர் பெரும்பவ்வம் மண்டியுண்ட பெரு வயிற்ற கருமுகிலே ஒப்பர் வண்ணம். நல்ல கருமுகில் போல இருக்கக்கூடிய எம்பெருமான் முகில் வண்ணன் அப்படின்னு ஆழ்வார் இந்த பிரபந்தத்திலே நிறைய வாட்டி சொல்லியிருக்க. முகில் வண்ணனா இருக்கிறவன் சாதாரண முகில் வண்ணம் இல்லை, நல்ல ஒளியோடு ஜலம் நிறைந்து இருக்கக்கூடிய சமுத்திரத்தில் இருக்கிற ஜலத்தை எல்லாம் மொத்தமாக வாரி முகந்து கொண்டு இருக்கக்கூடிய கார் முகில் மழை மேகம் எப்படி இருக்குமோ அப்படிப்பட்ட ஒரு திருமேனியை உடையவன் எம்பெருமானுடைய திருமேனி. அத்தனை ஆச்சரியமா இருக்கும். அதுவும் அன்னைக்கு இந்த நாயகியோடு இருக்கும்போது, இளங்கொழி நேர் பெரும் பௌவம் வண்டி உண்ட பெருவயிற்ற கருமுகிலே ஒப்பார் அப்படின்னு. மேகங்கிறது ரொம்ப பெரு வயிற்றோட வந்து சமுத்திர ஜலம் மொத்தத்தையும் வாரி விழுங்கினால் எப்படி இருக்கும் அப்படிப்பட்ட மேக வண்ணனாக எம்பெருமான் இருக்கிறான். அவன் பெருந்தவத்தர் அருந்தவத்து முனிவர் சூழ. நித்திய சூரிகள் எல்லாரும் வந்திருக்கிறார்கள். வைகுந்தத்து அமரரும் முனிவரும் வியந்தனன் சொல்லும்படியாக அமரர்கள் முனிவர்கள் என்னென்ன விதமாக இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாரும் எம்பெருமானை சூழ்ந்து கொண்டு இருக்கான். பார்க்கும்போது பார்த்தான்னா, சரி கருத்மான் வந்திருக்காருன்னு பார்த்தான்னா மொத்த பேரும் வந்து நிற்கிறார்கள், கை கூப்பி கொண்டு நிற்கிறார்கள் எல்லாரும். ஒரு கையில் சங்கு ஒரு கை மற்றாழியே ஏந்தி. உடனே அதுக்கப்புறம் தான் பெருமாளை பாக்குறேன். பார்த்தா ஒரு கையில சங்கம் ஒரு கையில சக்கரத்தோட இருக்கார். நான் வைகுண்டநாதன்கிற காண்பிக்கிறார். முதல்ல வர்ச்ச சாதாரணமா தான் இருந்தார். முதல்ல இருவராய் வந்தார், என் முன்னே நின்றார் அப்படின்னும் போது சாதாரணமா இருந்தார். அப்புறம் பார்த்தா 4 கை நைவளம் ஒன்று ஆதாய பாசுரத்துல பார்த்தான்னா 4 கையோட எம்பெருமான் சேவை சாதிக்கிறார். இப்ப பார்த்தான்னா ஒரு கையில் சங்கு ஒரு கையில் சக்கரத்தோடு கூட சேவை சாதிக்கிறார். அது நித்திய சூரியனுக்கு குறித்த சேவையா இல்ல எனக்கு குறித்த சேவையான்னு தெரியல. உலகுண்ட பெருவாயர், உலகுண்ட பெருவாயனாக இருக்கக்கூடியவன், ஜெகத் மொத்தத்தையும் ரட்சிக்க கூடியவன் இங்கே வந்து என் முன்னாடி வந்து நிக்கிறானே. அப்ப கடைசியில என்ன ஆச்சுன்னா, பொறுகையற்கண் நீரரும் புலவி தந்து என் கண்ணிலே ஜலம் அப்படியே கட்டி கிடக்கும்படியாக இருந்து என்னை விட்டு போனானவன். அதற்கு முன்னாடி எனக்கு அந்த மாதிரியான உங்க கஷ்டத்தை கொடுத்தான். நான் அவனையே நினைத்து அழும்படியான கஷ்டத்தை கொடுத்து விட்டு புனலரங்கம் ஊர் என்று போயினாரே. எனக்கு உயிர் தரிப்பதற்காக ஒரே ஒரு வச்சனம் மாத்திரம் சொல்லி வைத்து போனான். புனலரங்கம் ஊர், நம்முடைய ஊர் புனலரங்கம் என்பதாக ஒரு வச்சனத்தை மாத்திரம் சொல்லிவிட்டு போனான் போலி. ஆக என்ன தாற்பயம் என்றால், சகல லோகத்துக்கும் ஈஸ்வரன் பிரளய காலத்துல கூட அந்த ஜனங்களை எல்லாம் தன் திருவயிற்றுக்களை வைத்து ரட்சிக்க கூடியவன். முக்தி நிலையிலே சீவை குண்டத்திலே அநேக ஜீவர்களுக்கெல்லாம் சேவை கொடுத்து கொண்டு அவர்களை கைங்கரித்தில் ஈடுபடுத்திக் கொண்டு எல்லாரையும் ரட்சிக்க கூடியவன். அப்படிப்பட்டவன் என் கூட இருக்கணும், என் கூடவே இருக்கணும் என்பதாக நான் எதிர்பார்க்க முடியுமா? அதனாலே அவன் ஓரளவு என் கூட இருக்கான். மற்ற சமயத்திலே தன்னுடைய நினைவை எனக்கு கண்டுவிட்டு போய்விட்டான் என்பது மட்டும்தானே என்பதாக சொல்லுகிறார். கோயிலே கூட நம்ம போய் கைங்கரியங்கள்லாம் பண்ணணும் அப்படின்னா சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தோச்சித சர்வவித கைங்கரியம் பண்ணணும்னு நினைச்சா நடக்காது. ஏன்னா அதுக்கு கைங்கரியத்துக்கு மனுஷர்கள்லாம் இருக்கா. நித்திய சூரிகள் மாதிரி மனுஷர்கள் இருக்கா. நித்திய சூரிகள் நித்தியமா இருக்காள் இல்லையோ, அந்த மாதிரி இந்தந்த கைங்கரியம் இவருக்கு அப்படின்னு உரிமைகள்லாம் உண்டு கோயில்ல. அந்த கைங்கரியம் அவருக்கு, அர்ச்சனை கைங்கரியம் மிராசுன்னு சொல்லுவார்கள். அர்ச்சக மிராசு அப்படின்னு சில பேர் இருக்கா. அப்ப மந்திரோற்பம் மிராசு, பாராயணம் மிராசு அப்படின்னு இதுக்கெல்லாம் ஒன்னொன்னுக்கு மிராசு வச்சிருக்கா. அப்படின்னா அந்த வம்சத்திலே வந்தவர்கள் ரொம்ப நாளா பண்ணிட்டு இருக்கா. அப்ப நாம என்ன பண்ணலாம்னா
அவர்கள்லாம் பண்ணும்போது நாம் அதையும் நினைச்சு சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கலாம். ரொம்ப ஆச்சரியமா பெருமாளுக்கு கைங்கரியம் நடக்கிறது அப்படின்னு நினைச்சு சந்தோஷப்படலாம். அவ்வளவுதான் நம்மளால பண்ண முடியும். அப்புறம் நமக்கு என்ன கைங்கரியம், நம்மளுடைய பாக்கிய வசாத்து என்ன கைங்கரியம் கிடைக்கிறதோ அதை நாம் செய்ய முடியும், அவ்வளவுதானே. எம்பெருமானுடைய போகம் அப்படிங்கிறது, அதாவது பகவத் அனுபவம் அப்படிங்கிறது, மொத்தமான பகவத் அனுபவங்கிறது சீதை குன்றத்துல தான் கிடைக்கும். மற்றபடி இங்கே கிடைக்கிற பகவத் அனுபவங்கள்லாம் பரிமிதமாக ஒரு அளவு பட்டதாகத்தான் இருக்கும். அதனால மற்ற சமயத்துல அது கிடைக்கல அப்படின்னா அவ கிடைக்கலையே அப்படின்னு கொஞ்சம் வருத்தப்பட்டோம்னு வச்சுக்கோங்க. அதுவும் பக்தியினுடைய ஒரு பாவம். ஏன்னு கேட்டா, பக்தி பாவத்துல சொல்றத பக்தியே அஷ்டவிதா சேஷா அப்படின்னு 8 விதமான பக்தி அப்படின்னு சொல்றார். நவவித பக்தின்னு பாகவதத்துல சொல்ற மாதிரி அஷ்டவித பக்தின்னு ஒண்ணு நம்ம ஆச்சாரியெல்லாம் எடுத்திருக்கார். அதுல கதாசவனம், எம்பெருமானுடைய கதாசவனம் முதலானதெல்லாம் பண்ணும்போது எம்பெருமானை நினைத்து கண்ணிலே ஜலம் வந்தால் அதுவே பக்தியினுடைய ஒரு நிலை அப்படிங்கிறார். அந்த மாதிரி ஒரு நிலையை எனக்கு கொடுத்து விட்டு போனான். இரு கையில் சங்கிவன் இல்லா எல்லே பாவம்னு ஆரம்பித்து ஒரு கயற்கண் நீர் அரும் வப்புலவி தன்று புனலரங்கம் ஊர் என்று போயினாரே, தன் நினைவை எனக்கு முழுதுமாக கொடுத்து விட்டு தன் போகத்தை தான் விரும்பின காலத்திலே வந்து கொடுப்பதாக எம்பெருமான் ஒரு கொடுப்பதாக எம்பெருமான் ஒரு நினைவையும் கொடுத்து விட்டு ஒரு சின்ன சூச்சனையும் கொடுத்து விட்டு அவன் புனரங்கம் ஊர் என்று சொல்லி போய்விட்டான். இரு கையில் சங்கிவரில்லா எல்லே பாவம் இளங்கொழி நீர் பெரும் பொவ்வம் மண்டியுண்டா இருவீற்ற கருமுகிலே ஒப்பர் வண்ணம் பெருந்தவத்தரும் தவத்து முனிவர் சூழ ஒரு கையில் சங்கு ஒரு கை மற்றாழிய ஏந்தி உலகுண்ட பெருவாயர் இங்கே வந்து என் பொறுகயற் கண்ணீர் அரும் வப்புலவி தந்து புனலரங்கம் ஊர் என்று போயினாரே. தன்னுடைய நிலைமையை முதல்ல சொல்ற ஒரே ஒரு வரியில, மற்றெல்லாம் பின்னாடி எம்பெருமான் பத்தி தான். இரு கையில் சங்கு இவை நில்லா என்னே பாவம், 2 கையிலும் போட்டுக் கொண்டிருக்கக்கூடிய வளைகள், கை வளைக்கு சங்கு அப்படின்னு பேர் உண்டு, அது கையிலே நிற்கவில்லை அப்படின்னா நான் எம்பெருமான் அவன் என்னை விட்டு போகிறான் அப்படின்னு இருந்தா இந்த சங்கும் என்னமோ என்னை விட்டு கூட அதுவும் என்னை விட்டு போறது, அது எம்பெருமானோட போகணும் அப்படின்னு அதுக்கு ஆசையா? அவன்தான் என்னை விட்டு ஒழிந்து போகிறான் அப்படின்னா இந்த சங்கு எனக்கு ஆறுதலுக்காக என்னோட இருக்க வேண்டாமா? இந்த சங்கை வைத்து பார்த்து நான் ஆறி தேறி இருப்பேன். ஏன்னா சங்குனா வலை, இந்த வலையை வைத்து பார்த்து நான் ஆறி தேறி இருப்பேன். ஏனால் இந்த வலையினுடைய கதை நம்ம முன்னாடியே பார்த்தோம், நேற்று பார்த்தோம். இப்படியான சூடாமணி மாதிரி மோதிரம் மாதிரி எம்பெருமான் உகந்ததான இந்த நாயிகையினுடைய கையை எம்பெருமான் நன்றாக பிடித்து கொண்டிருக்கும் போது அந்த வலையை அவன் உகந்து அவன் ஏற்றுக்கொண்டிருக்கிறான் அப்படின்லாம் இருக்கு. அதனால அந்த வலையாவது எனக்கு ஆதரவாக இருக்குமான்னு பார்த்தா இரு கையில் சங்கு இவை நில்லா, அவன் போன போதே இதுவும் போய்விட்டதோ. நாயகன் பிரிந்து போய் விட்டான் அப்படின்னும் போது சரி கையில வலை பார்க்கலாம்னு வலையை பார்த்தான்னா வலை அவனுக்கு முன்னாடி போய்விட்டது. அந்த மாதிரி உடனேயே நாயகனுடைய பிரிவை கேட்ட உடனேயே உடல் இழைத்து விட்டது அப்படின்னு அர்த்தம். பெண்கள் எல்லாம் அவர்களுடைய உடல் இழைத்து விட்டதா இல்ல கொஞ்சம் வண்ணம் கூடி இருக்கா இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு வலைதான் நல்ல வழி. கையில இருக்கக்கூடிய வலை கல்யாணத்து போது போடுறான்னு வச்சுக்கோங்க, அந்த வலை அதே மாதிரி இருக்குமா? இருக்காது இல்லையா? அப்ப அந்த வலையை வைத்து கண்டுபிடிப்பார்கள், உடம்பு பெருத்து விட்டதா எல்லாம் இழைத்து விட்டதா அப்படிலாம் கண்டுபிடிக்கலாம். அந்த மாதிரி பார்த்தா இந்த நாயகிக்கு இப்போ வலை அப்படியே கழண்டு தானாக விழும்படியாக உடம்பு உடனேயே இழைத்து விட்டது. சரி மற்றொரு கையிலாவது இருக்கான்னு பாக்குறா, இரு கையில் சங்குவேன் இல்ல. இதுக்கு முன்னாடியே அந்த கையில இருக்கக்கூடிய வலை முன்னாடியே போய்விட்டது போல இருக்கு. அதனால 2 கையில் இருக்கக்கூடிய 2 வலையுமே நில்லாமல் போய்விட்டது, என் கையிலே நிற்கவில்லை. தோழி அவன்தான் என்னோட கூட நிற்கவில்லை, அவன் போகிறான் அப்படின்னா இந்த வலைக்கு என்ன வந்தது? இதுவானா இருக்கலாம் இல்லையோ, அவன் சேஷியா இருக்கான், சேஷியா இருக்கிறான், அவன் போயிட்டான் இருக்கட்டும். இந்த வலையெல்லாம் எனக்கு சேஷம் தானே, என்னுடைய வலை தானே, அப்படி என்னோட கூட தானே இருக்க வேணும். இது எப்படி போச்சு? இல்ல அவன் தான் ஒரு சேத்தனா இருக்கான், அதனால அவனுக்கு எத்தனையோ புத்தி எல்லாம் உண்டு. சேத்தனா ஞானம் உண்டு இல்லையோ, ஏதோ ஒரு ஞானத்துல என்னை விட்டு அவன் போனான், வேற ஏதோ காரியம் இருக்கோ, ஏதோ ஒரு ஞானத்துல போனான்னா
இந்த விலையெல்லாம் அச்சேதனம் தானே, இந்த விலை எப்படி போகலாம் அப்படின்னு அடுத்த கேள்வி. இரண்டாவது கேள்வி. மூணாவது கேள்வி, அவன்தான் இருவராய் வந்தார் என் முன்னே நின்றார் அப்படின்னு இப்பதான் வந்திருக்கான், என் முன்னாடி நின்றுருக்கான், உடனே போய்விட்டான் அப்படின்னு இருக்கு. ஆனா இந்த விலை எத்தனை நாளாக என் கூட இருக்கு, அப்ப என் கூடயே தொடர்ந்து இருக்க வேணாமா? திடீர்னு வந்தவன் திடீர்னு போய்விட்டான் அப்படின்னா வேற ஏதோ காரியம் இருக்கும், எதுவும் இருக்கட்டும். ஆனால் இத்தனை நாள் என் கூட பழகி என்னோட கூடவே இருக்கக்கூடிய இந்த விலையிலும் என்னை விட்டு போக வேணுமா? இரு கையில் சங்கு இவையின் இல்லாம், அவன்தான் என் கையில் நில்லாதவன். அவன் என்னை ஆலிங்கனம் பண்ண, நான் அவனை ஆலிங்கனம் பண்ண, என் கையிலே அகப்படாமல் மெதுவாக போக வேணும் என்று நினைக்கிறான். அப்படின்னா இந்த விலை என் கையில அகப்படாமல் போகலாமா? என் கையில தானே நிக்கணும், விலையினாலே என் கையில இருக்கிறது தானே. கழட்டி வைக்கிறதுக்காக விலை இருக்கு, கையில இருப்பதற்கு தானே விலை இருக்கு. இரு கையில் சங்கு இவையின் இல்லா, இந்த விலையை காட்டிலும் அவனே பரவாயில்ல போல இருக்கு. ஏன்னு கேட்டா இருவராய் வந்தார் என் முன்னே நின்றார் அப்படின்னு நான் பெருமையாக சொல்லிக்கும்படி நின்று கொண்டிருந்தான். ஆனால் இந்த விலை நிற்கும்படியா இல்லை. அந்த கழண்டு விட்டதேன்னு எடுத்து மறுபடியும் நான் என் கையில வைத்தேன், மறுபடியும் கையில போட்டுக்கொண்டேன், உடனே மறுபடியும் கழண்டு விடுகிறது. நிற்கவே இல்லை. இரு கையில் சங்கிவையின் இல்லா, நிற்கவே இல்லை. எல்லே பாவம், இது என்ன பாவம்? இந்த வலையினுடைய சம்பந்தம் கூட விட்டு போயிடும் போய் இருக்கிறது. அப்ப எம்பெருமானோட கூட எனக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? எதுவுமே அவனை நினைவுபடுத்தும்படியாக இல்லை அப்படிங்கிற ஒரு ரீதியில அவனும் போய்விட்டான். அவனோடு சம்பந்தப்பட்ட இந்த கை வலையும் போய்விட்டது. அப்ப என் கையில பட்டா எதுவுமே நிற்காது போல இருக்கு. அவனும் நிற்கவில்லை, வலையும் நிற்கவில்லை அப்படின்னு ஆயிடுத்து. என்ன ஒரு பாபம்! ஒரு பாபத்துக்கு ஒரு முடிவு இருக்கணும் இல்லையோ? ஆனால் இது முடிவில்லாத பாப்பமா இருக்கும் போல இருக்கு. அவனே வந்து நின்றவனும் என்னை விட்டு போய்விட்டான். எனக்கு ஆறுதலுக்காக கூட இருக்கக்கூடிய வலையும் என்னை விட்டு போய்விட்டது. அப்படின்னா ஒரு முடிவில்லாத பாப்பம் நான் பண்ணியிருக்கேன் என்று தோன்றுகிறது. இரு கையில் சங்கிவேன் இல்லா என்னே பாவம், இளங்கோழி நீர் பெரும் பௌவம் வண்டியுண்ட பெருவையற்ற கருமுகினே ஒப்பர் வண்ணம். எம்பெருமானுடைய திருமேனி வண்ணத்தை சொல்லும் போது இலங்கு ஒளி நீர் பெரும் பௌவம், அன்ன ஒளியோடு சேர்ந்து இறங்கு பிரகாசிக்கிற ஒளியை உடைய நீர் நிறைந்த பெரும் பௌவம், பெரிய கடல். அந்த பெரிய கடலை மண்டி உண்ட, மொத்தமாக உண்ட அப்படின்னு அர்த்தம். மேகமானது கடல்ல இருந்து ஜலத்தை எடுத்துதான் மழை பெய்கிறது அப்படின்னு நமக்கு தெரியும். கடல்ல இருந்து ஓரளவு தான் ஜலம் எடுக்கும் போல இருக்கு, பெரிய அளவு எடுக்காது போல இருக்கு. ஆனால் இங்க பார்த்தான்னா பெரும்பௌவம் மண்டி உண்ட, பெருங்கடலில் ஆழ்ந்து நீரை பருகி இருக்கக்கூடிய பெருவயிற்ற கருமுகிலே, பெருவயிறுடைய கருமுகில். நிறைய சாட்டானா என்ன பெரிய வயிறான உனக்குன்னு கேட்கற இல்லையோ? அந்த மாதிரி இந்த ஜலம் மொத்தத்தையும் சமுத்திர ஜலமே வற்றி போகும்படி ஆழி உள் புக்கும் முகந்து கொடு ஆர்த்தேரின்னு ஆச்சியார் பாட்டுல வரும். சமுத்திரத்துல மேலே இருந்தெல்லாம் ஜலம் எடுக்கக்கூடாது, ஆழி உள் புகுந்து ஆழிக்குள்ள போய் சமுத்திரத்துக்குள்ள போய் மொத்த ஜலத்தையும் எடுக்கணும். அப்படிப்பட்ட மேகமாக இருக்கணும் அப்படின்னு ஆச்சியார் சொல்ற மாதிரியாக அப்படிப்பட்ட மேகமாக இருந்தால் அந்த மேகம் கார் மேகம், மழை பெய்யக்கூடிய மேகம். அது பெருவயிற்ற ரொம்ப பெரியதான ஒரு மேகம். அந்த மேகம் எப்படியோ அந்த மாதிரி இருக்கக்கூடியவன் ஆழிமழை கண்ணா அப்படின்னு சொல்ற மாதிரியாக இருக்கக்கூடியவன். அதனால நல்ல உதாரணமாக அவன் திருமேனிக்கு ஆச்சரியமான உதாரணமாக சொல்ல வேணும் என்பதற்காக இதை சொல்லுகிறான். இளங்கொழி நீர் பெரும் பௌவம் மண்டியுண்ட பெருவயிற்ற கருமுகிலே ஒப்பர் வண்ணம். சமுத்திரத்துல என்ன கேட்டா எத்தனையோ விஷயம் இருக்கு, நிறைய உப்பெல்லாம் இருக்கு, ரத்னங்கள்லாம் இருக்கு, எல்லாம் தெரியும். ஆனா ஒரு விதத்துல பார்த்தாலும் உள்ள வெளிச்சம் கூட இருக்க முடியாது, ரத்னங்கள்லாம் இருந்து வச்சுக்கோங்க. இப்ப இலங்கு ஒளி நீர், நல்ல வெளிச்சம் கூட சமுத்திரத்துல சில இடத்துல இருக்கும். சில இடத்துல உள்ள போனா ஒரே இருட்டா இருக்கும், சில இடத்துல உள்ள போனா ஒரே வெளிச்சமா இருக்கும். இப்படி எல்லாம் இருக்கு சமுத்திரத்துல. அந்த பெரும்பவும் மண்டி உண்டான் மொத்தமாக உண்ட அப்படின்னு அர்த்தம். அந்த சமுத்திரமே தரையோடு தரையாக ஆக்கும்படி உண்ட. என் நிலைமைய மாதிரி சமுத்திரத்தினுடைய நிலைமையை ஆகிட்டான் ஏகத்தினாலே. தன்னை சொல்லிக்கிறார், என்னை எப்படி மொத்தமாக எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு
என் வளையும் என் நிறைவும் என் சிந்தையும் அப்படின்னு பின்னாடி வரும். என் வளையமும் கொண்டு என்னை ஆளும் கொண்டு அப்படின்னு. என் நினைவும் என்னுடைய நினைவு எல்லாம் போயிடுச்சு. அந்த மாதிரியாக முன்னாடியே என் ஒளிவளையும் மாநிறமும் கொண்டார்னு போன பாட்டுல பண்ணோம் இல்லையோ, ஒளிவளையும் என்னுடைய மாநிறமும் கொண்டார்னு. அதனால என்னை எப்படி வெறும் கட்டாந்தரை ஆக்கினாலும் அந்த மாதிரி சமுத்திரத்தையும் கட்டாந்தரை ஆக்கக்கூடிய ஒரு மேகம், அந்த மேகம் போல அவனுடைய திருவடிவு இருக்கிறது. இளங்கொழி நீர் பெரும் பௌவம் வண்டி உண்ட பெருவயிற்ற கருமுகிலே ஒப்பர் வண்ணம், அவனுடைய திருமேனி வண்ணமானது அந்த கருமுகிலே ஒப்பர் அப்படின்னு சொல்ற மாதிரி. தோழி என் வளையும் என் ஒளிவளையும் மாநிலமும் கொண்டார்னு சொன்னேனே, அது மொத்தத்தையும் எடுத்து அவர் வச்சுருக்காருன்னு அவருடைய திருமேனியை பார்த்தா தெரியுது. ஏன்னா என்னுடைய மேனியில இருக்கக்கூடிய பிரகாசம் அவர் மேனியில வந்து, என்னுடைய வலையில இருக்கக்கூடிய பிரகாசம் பார்த்தா அவருடைய மேனியில வந்திருக்கு, வலையினாலே வரக்கூடிய பிரகாசம் பார்த்தா அவருடைய மேனியில இருக்கு, திருமேனியில இருக்கு. இப்ப எல்லாம் பார்த்தான்னா என்னுடைய வலையையும் என்னுடைய கருநிறத்தையும், அதான் மாநிறத்தையும், மாநிறம்னா அழகான நிறம்னு இதை பார்த்தோம், அந்த நிறத்தையும் எம்பெருமான் தானே எடுத்துக்கொண்டு விட்டான் அப்படின்னு சொல்லும்படி இருக்கு. பெரும்பவ்வம் மண்டியுண்ட பெருவையற்ற கருமுகிலே ஒப்பர் வண்ணம். முதல்ல பெருமான் ஆதி காலத்துல சிருஷ்டி பண்ணும்போது பகவானுடைய நிறம் அப்படிதான் இருக்குமா. மழை பெய்கிற கருமேகம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பிரளய காலம் முடிஞ்ச பெருமாள் சிருஷ்டி பண்றாரு இல்லையா, சிருஷ்டி பண்ணச்ச கருமுகில் போல ஆயிடுவாராம். அப்படிப்பட்ட ஒரு சிந்தையினால பெருமாள் சிருஷ்டி பண்ணணும். அதை இதுக்கு இங்க ஆண்டாள் சொல்றார், கருமுகிலே ஒப்பர் வண்ணம் அப்படின்னு சொல்லிட்டு. சிருஷ்டி காலத்துல எப்படி இருப்பாரோ பெருமாள், அந்த மாதிரி பெருமாள் இப்போ இருக்கான்னு எதுக்காக சொல்றாரு அப்படின்னு கேட்டா, அந்த கருமுகிலே ஒப்பர்ன்னு சொல்லிட்டு சிருஷ்டி காலத்துல இருக்க பெருமாளுடைய ரூபத்தை சொல்லல, பின்ன இந்த காலத்துல இருக்க பெருமாளுடைய அழகை சொல்லுகிறது. ஒரு காலமேகம் எப்படி இருக்குமோ அப்படி பெருமாள் இருக்கான். இளங்கொழி நீர், அதுவும் ஒளியோடு கூட இருக்கக்கூடிய காலமேகம், பிரகாசமா இருக்கக்கூடிய ஒரு காலமேகம், உள்ளுக்குள்ள ஒளியோடு இருக்கும். மேகத்தை நடுவில் மின்னல் வரும்போதுதான் மேகம் அழகா இருக்கும் இல்லையா அப்படின்னு. காலமேகத்தை ஒரு மின்னல் தழுவினா போலே சுவாபாவிகமான ஏழுக்கு மேலே இத்தனை ஏழிலும் அக்னே குடிகொண்டுகையாலே வரிவு இரத்தித்து இருக்கிறபடின்னு சொல்ற. அந்த கால மேகத்துல ஒரு மின்னல் வந்தா எப்படி பிரகாசமும் சேர்ந்து மேகத்தினுடைய கருப்பும் சேர்ந்து அழகா இருக்குமோ, அந்த மாதிரி எம்பெருமானுடைய திருமேனில ஒரு பக்கம் பிரகாசமும் இருக்க, கருப்புனா கருப்பு மாத்திரம் இல்ல பிரகாசமும் இருக்கு, பிரகாசம்னா பிரகாசம் மாத்திரம் இல்ல கருத்த நிறமும் இருக்கு. அப்படி ஒரு திவ்யமான ஒரு ரூபத்தை எம்பெருமான் இங்கே எனக்கு சேவை சாதித்தான் அப்படின்னு அர்த்தம். பெருவயிற்ற கருமுகிலே ஒப்பர் வண்ணம் அப்படின்னு. அப்ப தோழி, இந்த ஒரு திருமேனியை நீ பார்க்கவில்லையே, நான் சொல்லி கேட்கும்படிதானே உனக்கு இருக்கு. ஆனால் எத்தனை அழகாக இருந்தது எப்படி என் வாயால சொல்ல முடியாது, ஏதோ ஓரளவு சொல்றேன். இளங்கொழிநீர் பெரும்பொவ்வம் வண்டி உண்ட பெருவயிற்ற கருமுகிலே ஒப்பர் வண்ணம் பெருந்தவத்தர் அருந்தவத்து முனிவர் சூழ. அப்படிப்பட்ட திருமேனியை உடைய பெருமான் பெருந்தவத்தர் அருந்தவத்து முனிவர் சூழ. ஸ்ரீவைகுண்டத்துல இருக்க நித்திய சூரிகள் முக்தர்கள் எல்லாரும் மொத்த பேரும் வந்திருக்கா போல இருக்கு, எல்லாரும் பக்கத்துல இருக்கா. வரைச்ச பார்த்தா 20,000 தான் வந்தா, அதுவும் வெறும் எய்வண்ண வெஞ்சிலையே துணையா இங்கே அப்படின்னு கையில வில்லு மாத்திரம் எடுத்துட்டு வந்தா மாதிரி இருந்தார். கடைசி பார்த்தா வெள்ளம் மறைஞ்சிருக்கா போல இருக்கு. வெள்ளம் பெருமாள் கிட்ட கூப்பிடுறா போல இருக்கு நித்திய சூரிகள். அதுல நித்திய சூரியல்ல 2 பேர் அழகா சொல்றார், பெருந்தவத்தர் அருந்தவத்தன் 2 பேராம். பெருந்தவத்தர் அருந்தவத்து முனிவர் சூழ. மகாபாகியசாலிகள் எல்லாரும். பெருந்தவத்தர்னா பெருமை படைத்த தவமுடையவர் அப்படின்னு அர்த்தம். அதாவது பகவத் பிரேமம் இருக்கு இல்லையா, அதுவே சொரூபமாக வைத்துக்கொண்டு பகவானை அனுபவிப்பதிலேயே சொரூபமாக வைத்துக் கொண்டு இருக்கக்கூடியவர்கள் அவர்கள். பக்தி நிறைய உடையவர்கள். அருந்தவத்தர் அருமையான தவமுடையவர்கள். இவர்கள்லாம் யாருன்னா மரணம் பகவானை தியானம் பண்றவர்கள். பகவானை தியானம் பண்ணி அந்த ஆனந்தத்திலே திளைப்பவர். மற்றவர்களாம் பெருமாளை நேர பார்த்து கைங்கரியம் பண்ணி அதிலே திளைப்பவர். அதான் ஆழ்வார் வைகுந்தத்து அமரரும் முனிவரும் வியந்தன. முனிவர் அப்படின்னா மனசாலே கைங்கரியம். சமுத்திரத்தால தான் முனின்னு வந்திருக்கு, மனசுல இருந்தா முனின்னு வந்திருக்கு.
அப்புறம் அமரர் அப்படின்னா சரீரத்தினாலே கைங்கரியம் வந்தவர். ஆக எம்பெருமானை மனசினால் அனுபவிக்கலாம், இல்ல கண்ணாலே நேர பார்த்து சரீரத்தினாலே கைங்கரியம் பண்ணி அனுபவிக்கலாம். ரெண்டு விதமாயும் சீதை கொண்டவர்கள் திணிசூரியல் இருக்கா. அவ ரெண்டு பேரும் அங்கே இருக்க முடியாமல் எம்பெருமான் இங்கே வந்திருக்கிறாங்கிறத பார்த்து அவர்கள் அவனை அனுபவிக்க வேணுங்கிறதுக்காக இங்கே வந்திருக்காங்க. அவர்கள் எம்பெருமானை சுற்றி இருக்காள. ஏன்னா ஒரு பேர் ரெண்டு பேர் இருந்தா பரவாயில்ல, எத்தனையோ பேர் இருக்கா இல்லையா. அவர்கள்லாம் பெருந்தவத்தர் அருந்தவத்து முனிவர் சூழ அப்படின்னு எம்பெருமான் இங்க வந்திருக்கிறது ரொம்ப நல்லா இருக்கு. இந்த சேவை ரொம்ப நல்லா இருக்கு. அவ சேவிச்சுன்னு இருக்கா. பார்த்தா மேக சியாமலனாக பெருமான் ஈரங்குரு நீர் பெரும்பொவ்வும் வண்டியுண்ட பெருவயிற்ற கருவுகிலே ஒப்பர் வண்ணம் பார்த்த உடனே, அது மட்டும் இல்லாமல் இந்த நாயகியோட விளை நிறமும் அந்த நாயகியோட கருநிறமும் எல்லாவற்றையும் எம்பெருமான் தான் வைத்துக் கொண்டு சேவை சாதிக்கக்கூடிய நிலையிலே அதை சேவிக்க வேணும் அப்படின்னும் அந்த எம்பெருமானை அப்படியே சேவை கொண்டு போய் வச்சுக்கணும், இதே ரூபத்தோடு அவன் வரணும் அப்படின்னும் ஆசைப்பட்டு அவர்கள்லாம் சூழ்ந்து நிற்கிறார்களாம். பேரும் பெருந்தவத்தர் அருந்தவத்து முனிவர் சூழ. எல்லாரும் சித்தமாக எம்பெருமானை கூப்பிட்டு கொண்டு போக இருக்கிறார்கள் அப்படின்னு அர்த்தம். என்னுடைய சேஷத்துவத்தை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லையே, நான் எம்பெருமானை பிரிந்து எவ்வளவு பாடாபாடு படப்போறேன் என்பதை அவர்கள் தெரிந்து கொள்ளாமல் எம்பெருமானை தாங்கள் சேவிப்பதிலேயே இருக்கிறார்கள் அப்படின்னு ஆச்சு. அதனால மொத்த பேர் அவ சூழ்ந்து இருக்கச்ச நான் என்ன செய்ய முடியும்? நான் அவனிடம் எப்படி வார்த்தை சொல்வதே கஷ்டங்கிற நிலையில இருக்கும் பொழுது அவனை ஆலிங்கனங்கம் பண்ணி வேற ஏதாவது சில உபாயங்கள், எம்பெருமானே பண்ண உபாயங்கள் நயங்கள் இருக்கு இல்லையா. எம்பெருமானே நாயகனே நயங்கள் பண்ணினான் அப்படின்னா நாயகிக்கு எத்தனையோ நயங்கள் பண்ணலாமே. அப்ப நாயகிக்கு அந்த நயங்கள் எல்லாம் ஏன் பண்ணவில்லை அப்படின்னு கேட்டான்னா இதுதான், இத்தனை பேர் சூழ்ந்து நிற்கிறார்கள். கருத்வான் மாத்திரம் வந்திருக்கார் அப்படின்னு புல்லூரும் கல்வான்னு சொல்லலாம். பார்த்தான்னா கருத்வான் மாத்திரம் இல்ல, பின்ன பெருந்தவத்தார் அருந்தவத்து முனிவர் சூழ இத்தனை பேர் வந்திருக்கார்கள். ஏன்னா எம்பெருமானோட கூட வருவா. எம்பெருமானுடைய அவதாரம்னா அவன் மறைஞ்சு நிற்பா. அங்கங்க கிருஷ்ணாவதாரத்துல ராமாவதாரம் எப்பயாவது தேவைன்னா பட்டுன்னு வருவா. அது வரைக்கும் அப்படியே மறைஞ்சு நிற்பா அவள். ஏன்னா அவளுக்கு இந்த சேவையை சேவிக்கணும் அப்படிங்கிறது அவளுக்கு உத்தேசியம். இப்ப நாயகியினுடைய கண்ணிலே அவர்கள்லாம் பட்டு விட்டார்கள். எம்பெருமான் பார்த்தால் அவர்களுக்கு சேவை கொடுக்கணும் இல்லையோ. ஒரு கையில் சங்கு ஒரு கை மற்றாழியே ஏந்தி உலகுண்ட பெரு ஆயர் இங்கே வந்து அப்படின்னு ஒரு கையிலே ஆச்சரியமான சங்கையும் ஒரு கையிலே திருச்சக்கரத்தையும் ஏந்தி கொண்டு பல்லாண்டு பெரியாழ்வாரா இருந்தா உடனே பாடியிருப்பார். இப்ப நாயகி தானே இவர், பரகால நாயகியா இருக்கார். அப்படி பார்த்தவான்னா பாஞ்ச சன்னியமும் பல்லாண்டு அப்படின்னு சொல்லிட்டு திருவாழிக்கும் திருச்சங்கத்துக்கும் பல்லாண்டு பாடக்கூடிய அளவு அந்த மாதிரி ரீதியில எம்பெருமான் அதை ஏந்தி கொண்டு வந்தான். அப்ப நாயகி பார்த்தார், என்ன கையிலே சங்கு சக்கரம் ஏந்தி கொண்டிருக்கிறேர, கொஞ்ச நாள் முன்னாடி இந்த கையாலே என் கையை பிடித்துக் கொண்டிருந்தாரே, அப்புறம் இன்னொரு ரெண்டு கையை எடுத்து என் தோளை அணைத்துக் கொண்டிருந்தாரே, அப்புறம் இன்னொரு ரெண்டு கை எடுத்து என் காலை பிடித்துக் கொண்டிருந்தாரே. இப்போ கடைசியில் பார்த்தா இங்க திவ்ய புருஷனாக சங்க சக்கரத்தை ஏந்தி கொண்டிருக்கிறார். யாருக்குமே இந்த சங்க சக்கரத்தை ஏந்த முடியாது, எம்பெருமானுக்கு தானே ஏந்த முடியும். அப்போ நான் எவ்வளவு பரமபுருஷன் அப்படிங்கிறத காண்பிக்கும்படியாக என் கையையும் என் காலையும் பிடித்த அவனுடைய திருக்கைகள் இப்பொழுது சங்க சக்கரத்துக்கு இடமாக இருக்கு. அப்போ அந்த சங்க சக்கரம் பண்ண பாக்கியம் என்னுடைய தோல் பண்ண பாக்கியங்கிற மாதிரி அந்த சங்க சக்கரம் சங்கரையா உன் செல்வம் சால அழகியதேன்னு சொல்ற நாச்சியார் தான் சொல்ற. ஏன்னா எம்பெருமானுடைய கையிலேயே உட்கார்ந்து இருக்க, நீ எம்பெருமானுடைய திருத்தோல் கிட்டேயே உட்கார்ந்துருக்க, எம்பெருமானுடைய காதுல போய் ரகசியம் சொல்லுகிறாய், மந்திரம் கொள்வாயே போலும் வலம்புரியே அப்படின்னு எம்பெருமானோட காதோட ரகசியம் பேசுகிறாய், எம்பெருமானோட வாயோட வைத்து ஊதும் போது எம்பெருமானுடைய திருவாயை பருகிறாய், எம்பெருமானுடைய திருக்கையிலே எப்பவுமே இருந்து கொண்டிருக்கிறாய். அப்போ நான் நினைச்சு பாக்குறார் தோழி, இந்த நாயகி நினைத்து பாக்குறார், பேசாம ஒரு சங்காவோ சக்கரமாவோ இருந்திருக்கலாம் போல இருக்கு. இப்படி ஒரு மனுஷ ஜென்மம் அப்படின்னு எடுக்கிறத காட்டிலும் ஒரு சங்கமாவோ சக்கரமாவோ இருந்தால் எம்பெருமானோட கூடவே இருந்துட்டு இருக்கலாம் பாரு. இப்ப பாருங்க, நாயகியோட கூட இருக்கும்போது கூட நித்திய சூரியெல்லாம் வந்துட்டான்னா உடனே அவளுக்காக எம்பெருமான் வேறொரு ரூபத்தை எடுத்துக்கொண்ட மாதிரி அவர்களுக்கு சேவை கொடுப்பதற்காக ஒரு கையில் சங்கு ஒரு கையில்
மற்றாடி ஏந்தி சங்கையும் சக்கரத்தையும் ஏந்தி கொண்டு இருக்கக்கூடிய அவனுடைய மேன்மை பரத்வம், அந்த பரத்வத்தோடு கூட இருக்கக்கூடிய ஒரு அழகு. அதாவது பரத்வம் சௌலபியம் கேள்விப்பட்டிருக்கோம். நாளைக்கு என்ன சொல்ற, பரத்வத்துல ஒரு அழகு, சௌலபியத்துல ஒரு அழகு இருக்கு. அந்த திருமேனிலே தெரியுமா? சங்க சக்கரத்தோடு கூட பரத்வத்துல இருந்தா அதுல ஒரு அழகு. அப்படி இல்லாமல் என் கையை பிடித்து கொண்டு இருந்தான்னா அப்போ சௌலபியத்துல ஒரு அழகு. அதைத்தான் முன்னாடி நான் பார்த்தேன். இப்ப பார்த்தா பரத்வத்திலே சங்க சக்கரத்தோடு இருக்கக்கூடிய அந்த அழகை நான் இப்போது பார்த்தேன். உலகுண்ட பெருவாயர் இங்கே வந்து, உலகுண்ட பெருவாயனாயிற்றே, உலகத்தை எல்லாம் தன்னுடைய திருவயிற்றிலே வைத்து ரட்சிக்கக்கூடிய எம்பெருமான் இங்கே வந்திருக்கிறான் அப்படிங்கிற விஷயம் அப்பதான் புரியும், மெதுவாக புரியும். இப்போ லோகத்தை எல்லாம் ரட்சிப்பவன் இத்தனை பேர் வந்திருக்க பார்த்தா சீவைகுண்ட லோகத்தை ரட்சிப்பவன், அது மட்டும் இல்லாமல் உலகத்தை எல்லாம் ரட்சிப்பவன், மேகவண்ணனாக இருக்கக்கூடியவன் அப்படின்னா அப்ப அவனை போய் நான் என்ன சொல்ல முடியும்? அப்ப அவன் வந்து என் கையை பிடித்தானால் எனக்கு சந்தோஷம், இல்லை என்றால் அதுக்கு மேலே நான் சொல்வதற்கு எதுவுமே கிடையாது அப்படின்னு ஒரு அர்த்தம். இங்க இதுக்கு உலகுண்ட பெருவாயர் கதையெல்லாம் சொல்றா, ஏதோ சரணாகதி பண்ணச்சுதான் சொல்லுவார் ஆழ்வார். உலகமுண்ட பெருவாயா உறப்பில் கீர்த்தி அம்மானே நிலவும் சுடர் சூழல் மூர்த்தின்னு திருவேங்கடமுடைய திருவட்டிகளிலே சரணாகதி பண்ணும்போது உலகமுண்ட பெருவாயான்னு சொன்னார். இப்ப நாயகிக்கு அவன் உலகுண்ட பெருவாயா அப்படின்னு சொல்றதுல என்ன தாற்பயம் அப்படின்னு கேட்டா, பிரளய காலத்திலே ஜெகத்துக்கு தம்மை ஒழிய செல்லாதா போலேகான் என்னோடு கலக்க வருகிற போது அவர் வந்தபடி அப்படின்னு. பிரளய காலத்துல இந்த லோகத்தை எல்லாம் தன்கிட்ட வச்சு ரட்சிச்சான் இல்லையா? ஏன்னா வேற வழி கிடையாது, இல்ல எல்லாம் அழிஞ்சு போயிடும் போல இருக்கு. அதனால எல்லாத்தையும் தன் திருவயிற்றில வைத்து ரட்சித்தான் அப்படின்னு இருக்கு இல்லையா? அப்ப அந்த மாதிரி எம்பெருமான் ஒரு ரட்சகன் அப்படின்னு இருக்கான். என்னையும் ரட்சிப்பான் மாத்திரம் இல்லாமல் எனக்கும் அவனே கதி, அவனுக்கும் நானே கதி, வேற வழி இல்லைன்னு சொல்லும்படி வந்தான் அவன். ஏன்னா பிரளய காலத்துல இந்த சேத்தனா சேத்தனங்களுக்கெல்லாம் எம்பெருமானை விட்டா வேற கதி கிடையாது, மொத்தமா அழிஞ்சு போயின்னு இருக்கு. அந்த சமயத்துல பெருமான் ஆச்சரியமாக எல்லாவற்றையும் தன் வயத்துல வச்சுட்டான். அந்த மாதிரி என்னையும் தன் மனசிலே வைத்துக் கொண்டான், அவனும் என் மனசிலே வந்து இருந்து கொண்டான். எங்கள் இருவருக்கும் வேற கதி கிடையாது என்கிற நிலையிலே எம்பெருமான் இருக்கிறான் அப்படின்னு அதையும் கூட சேர்ந்து வைக்கிறாராம். அந்த அந்த ஒரு பாவத்தையும் கூட சேர்ந்து இங்கே சொல்ற. உலகுண்ட பெருவாயர் இங்கே வந்து அத என்னோடு கலக்க வருகிற போது அவர் வந்தபடி இப்படி இருந்த அவர் வரவாலே அவரை அனுபவிப்பது என்னிடம் தோற்றுகிறது. இங்கே வந்து நான் இருக்கிற இடத்துக்கு வந்து ஒரு கயற்கண்ணீர் அரும்ப புலவி தந்து, இங்கே வந்தால் உடனே இத்தனை பேர் நித்திய சூரியெல்லாம் கூட்டிக் கொண்டு போக போகிறார்கள். அதனால எனக்கு வருத்தத்தை தான் கொடுப்பான். எனக்கு முதலிலே ஆனந்தத்தை கொடுத்தாலும் கடைசியிலே வருத்தத்தை தான் கொடுப்பான். கொஞ்ச காலம் நிலை இல்லாமல் ஆனந்தத்தை கொடுத்தாலும் நிலையாக எனக்கு இருக்கும்படி வருத்தத்தான் கொடுப்பான். ஒரு கயற்கண்ணீர் அரும்ப புலவி தந்து, அவனுக்காக என் கண்ணை அழகா வைத்துக் கொண்டு நான் காத்து கொண்டிருக்கிறேன். இந்த கண்ணுனாலே அவனை பார்க்க வேண்டும் அப்படின்னு ஒண்ணு தவிர எனக்கு வேற எதுவும் கிடையாது. இது பொறு கயற் கண், மீன் போல இருக்கக்கூடிய அழகான கண். அதாவது சந்தோஷத்தினாலே மலர்ந்து இருக்கக்கூடிய கண்கள், ஒன்றையொன்று நோக்கி கொண்டு இருக்கக்கூடிய கண்கள். அந்த கண்கள் இப்ப என்ன ஆச்சு? அரும்ப ஒரு கயற்கண் நீர் அரும்ப, அப்படிப்பட்ட கண்ணு சந்தோஷமா இருக்க வேண்டாமா? ஆனால் இப்பொழுது ஜலம் தேங்கி நிற்கிறது கண் முழுக்க. அழகா முன்னாடியே பெரியாச்சான் பிள்ளை சொன்னார், ஏன் கண்லேருந்து ஜலம் கீழே விழலையா கொட்டலையா அப்படின்னா, கண்ணுல ஜலம் வருமாம், ஆனால் உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய விரக அக்னியினாலே அங்கேயே அது நின்றுடும். அக்னியினால அது வற்றி போயிடும், கண்ணீரே வற்றி போகும்படி ஆயிடுமா. அப்படி வந்து புலவி தந்து வீவில் இன்பம் மிக எல்லை நிகழ்ந்தனன் மேவியன் என்கிறபடி வீவில் இன்பம், முடிவில்லாத இன்பத்தை தரக்கூடியவன் தான் எம்பெருமான். அவனை இப்போ முடிவில்லாத துக்கத்தை தரக்கூடியவனாகவும் ஆகிவிட்டான். அவன் வந்து என் கையை பிடிக்கும் போது முடிவில்லாத ஆனந்தத்தை கொடுத்தான். ஆனால் இப்பொழுது அவன் என்னை விட்டு பிரியும் போது முடிவில்லாத துக்கத்தை கொடுத்து விடுகிறானே அப்படின்னு. அதனாலே என்னுடைய பாவனை தான் சொல்ற. ஒரு கயற்கண் நீர் அரும்ப புலவி தந்து, இந்த துக்கத்தை கொடுத்து எம்பெருமான் ஏதாவது ஒண்ணு கொடுத்துட்டு போனோம்னு கடைசியில இந்த துக்கத்தை கொடுத்துட்டு போனான்.
அதை தந்து அதை எனக்காக ஏதோ தரணும்னு தந்திருக்கான் போல இருக்கு. ஔதாரியத்தாலே தந்துன்னு பிடிக்க சொல்ற. அவனுக்கு தான் ஔதாரியம் இருக்கு இல்லையோ, எல்லாருக்கும் நிறைய கொடுக்குறான், எனக்கும் நிறைய கொடுத்துட்டான். இந்த துக்கத்தை தான் நிறைய கொடுத்துட்டான். இதுவும் அவனே கொடுக்குது, அவன் கொடுக்கறதா எல்லாமே. அதான் ஔதாரியம். நான் கேட்டு வாங்குறது கிடையாது. நான் கேட்டா இதை கேட்டு வாங்குவேனா? ஏதோ எனக்குன்னு சொல்லிட்டு இந்த ஒரு கயற்கண் நீர் எறும்ப புலவி தந்து புனல் அரங்கம் ஊர் என்று போயினாரே. போனப்புறம் நான் அவனை மறக்க கூடாது, நினைச்சுட்டே இருக்கணும் இல்லையா? அதுக்காக தன்னுடைய சங்கேதம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். என்னுடைய அட்ரஸ் புனல் அரங்கம் ஊர் அப்படின்னு. ஆச்சரியமான ஊரு. ஒரே ஜலமயமாக இருக்கக்கூடியது, குளிர்ச்சியாக இருக்கக்கூடியது, சோலைகள் சூழ்ந்து இருக்கக்கூடியது, நமக்கு பரம போக்கியமாக இருக்கக்கூடியது, ஏகாந்தத்துல இருப்பதற்கு ஏற்றதான ஊர் புனல் அரங்கம். அதுவும் நம் ஊர் அப்படின்னு போன பாட்டிலே சொன்ன மாதிரி இது நம்முடைய ஊர் ஆயிற்று இந்த புனல் அரங்கம் என்பதாக நான் இனிமேலும் வருவேன், நான் அப்போது ஸ்ரீரங்கத்துக்கு உன்னை கூட்டிக் கொண்டு போவேன் அப்படிங்கிற ஒரு சங்கேதத்தையும் இதிலே எம்பெருமான் கொடுத்து விட்டு போயினாரே. அவர் என்னை விட்டு போனார். ஆக அந்த போகக்கூடிய அவரை, என்னை விட்டு விலகி போகக்கூடிய அவரை நான் தடுக்க முடியாத அளவு சர்வ ஜெகத் ரக்ஷகன் என்பதை காண்பித்து ஸ்ரீவைகுண்டத்தையும் இந்த லோகத்தையும் தான் ரட்சிப்பவன் என்பதை உணர்த்தி, எத்தனையோ பேருக்கு தான் அனுகிரகம் பண்ணக்கூடியவன் அப்படிங்கிறதையும் உணர்த்தி, அவர்கள் எல்லாம் சுற்றி நிற்கும் போது நான் என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்து நிற்கும் போது நேரே எனக்கு ஒரு கயற்கண் நீர் அரும்ப புலவி தந்து தன்னுடைய பிரிவை கொடுத்து, அதனாலே எனக்கு துக்கத்தை கொடுத்து, ஆனால் அதே சமயம் நான் மறக்காமல் இருக்கணும் என்பதற்காக புனல் அரங்கம் ஊர், ஆச்சரியமான ஸ்ரீரங்கம், 4 பக்கம் காவேரி சூழ்ந்து எப்பொழுதுமே ஏசி போட்ட மாதிரி இருக்குமா. புனல் அரங்கம் அப்படின்னு நாங்களாம் சின்ன வயசுல வேடிக்கையா சொல்லுவோம். அதாவது ஸ்ரீரங்கத்துல முன்னாடி எல்லாம் எப்பவுமே ஜலம் இருக்கும் காவேரியில, 2 பக்கம் காவேரியிலேயும் ஜலம் இருக்கும், எல்லா நாட்டிலையும் ஜலம் இருக்கும், நல்ல போர், நல்ல பயிர்கள் விளையும், நல்ல ஒரு காய்கறி பழங்கள்லாம் உமரனா விளையக்கூடிய இடம் இது காவேரி ஜலமால முடியாது. ஆனா அப்புறம் கொஞ்ச நாள் அப்புறம் புனல் அரங்கம் அனல் அரங்கம் ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க இருக்கோம்ல. ஏன்னா ஒரே வெயில் அதிகமாயிடுச்சு, நடுவுல ஜலத்துக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது, காவேரியில ஜலம் இல்ல, கிணறுகள்ல ஜலம் இல்ல, அப்போ புனல் அரங்கம் அனல் அரங்கம் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. ஆனா ஒரு காலத்துல, அதுவும் ஆழ்வார்கள்லாம் இருக்கிற காலத்துல, பட்டர் சுவாமி தேசியம்லாம் வந்திருக்கிற காலத்துல 2 பக்கம் காவேரியோடு கூட மொத்தம் தென்னந்தோப்போடு கூட ஆச்சரியமா இருக்கும். அந்த 4 பக்கம் காவேரி, ஸ்ரீரங்கத்துல 4 பக்கம் காவேரியும், நடுவுல தோப்புகளும் வயல்களும், எல்லாத்துக்கும் நடுவுல சின்னதா ஒரு ஊர். சப்த பிராகார மத்தியே, அவ்வளவுதான், 7 பிராகாரம் 8வது அடைவடைஞ்சான்னு ஒரு இடம். 7 பிராகாரத்துல 5 பிராகாரம் பெருமாளே வச்சுட்டு இருக்க, பாக்கி 3 பிராகாரத்தை ஜனங்கள், அவளோட மாத்திரம் பெருமாள் இருக்க. அதை தாண்டி வெளியில போனோம்னா காவேரியை தாண்டி தான் போனோம். காவேரி தாண்டி முன்காலத்திலாம் படகு இருந்தா தான் போக முடியும், இல்லாட்டா போக முடியாது. இப்படிப்பட்ட ஆச்சரியமான இடம், நாயகன் நாயகியும் இருப்பதற்கு அழகான இடம் அப்படிங்கிறதுக்காக புனல் அரங்கம் ஊர் என்று போயினாரே என்பதாக சொன்னார். இருகையில் சங்கிவனில்லா எல்லே பாவம் இளங்கொழி நேர் பெரும்பவ்வம் வண்டியுண்ட பெருவயிற்ற கருமுகினே ஒப்பர் வண்ணம் பெருந்தவத்தர் அருந்தவத்து முனிவர் சூழ ஒரு கையில் சங்கு ஒரு கை மற்றாழியே ஏந்தி உலகுண்ட பெருவாயர் இங்கே வந்து என் பொறுகயற்கண் நீர் அரும்ப புலவி தந்து புனல் அரங்கம் ஊர் என்று போயினாரே. இதற்கு அடுத்த பாசனம் நாளைக்கு பார்க்கலாம். ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்.